அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாகவும் ராசியின் அதிபதியான சனியின் தந்தையாகவும் இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று எழுதக்கூடிய தலைவிதியாவது மிக வலுவாக சூரியன் இந்த தருணத்தில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறார். எனவே இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் அவரது தந்தையான சூரியனை பகை கிரகமாக பார்க்கிறார். அப்படிப்பட்டவர் பலம் பெறும்போது இந்த தருணத்தில் நிறைவான நன்மை உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதி 7.5 சனியாக ஜென்ம ராசியில் நல்ல பலன்களை கிடைக்காத ஒரு அமைப்பில்தான் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றம் முன்னேற்றம் நிறைவாக கொடுப்பதற்கான வாய்ப்பை கர்மஸ்தானத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று எழுதக்கூடிய சூரியன் தலைவிதியாவது நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைத்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் வர வேண்டும் என்றால் சூரியனின் பங்களிப்பு இல்லை என்றால் அது சாத்தியமற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒரு பணியை அலைச்சல் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்றாலும் சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதை விட முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக பார்க்கப்படுகிறாருங்க. நோய் நொடியற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் என்றாலும் சூரியனின் பங்களிப்பு இல்லாமல் அது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் நவ கிரகங்களில் அதீதமான ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் சூரியன். அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் கர்மத்தில் நுழைந்திருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு தான். ஏனென்றால் பொதுவாகவே 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இந்த வேளையில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் மிக சிறப்பான தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமல்லாது நாம் ஒரு சில குடும்பங்களை பார்த்திருப்போம். அங்கு குடும்ப தலைவராக கணவர் பொறுப்பேற்று அந்த குடும்பத்தை வழிநடத்துவார். இன்னும் ஒரு சில குடும்பங்களில் கணவர் பதிலாக மனைவி அந்த குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவார். ஏனென்றால் இந்த இருவரின் தசாபுத்திகளை பார்க்கும்போது அங்கு சூரியன் வலுவாக இருப்பதுதான் அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ஒரு சில குடும்பங்களில் முடிவெடுக்க முடியாமல் கணவன் மனைவி இருவரும் சண்டையிட்டுக் கொள்வார்கள். நான் தான் முடிவெடுப்பேன் என்று இருவரும் சண்டையிட்டுக் கொள்வதையும் நாம் பார்த்திருப்போம். அதற்கும் மிக முக்கிய காரணம் இருவர்களுடைய ஜாதக அமைப்பிலும் சூரியன் வலுவாக இருப்பதுதான். இது கூட ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு. ஏனென்றால் சரியான முடிவெடுப்பதில் சில சிக்கல்கள் வரலாம். ஆனால் இருவருடைய ஜாதக அமைப்பிலும் சூரியன் வலுவாக இல்லையா என்று இருக்கும்போது சரியான முடிவெடுக்க முடியாமல் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் நம்மளுடைய வாழ்வில் உருவாக்கி கொள்கிறோம். இதுதான் யதார்த்தமான வாழ்வில் பல சிக்கலுக்கு மிக முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது கர்மஸ்தானத்திற்குள் 7.5 சனியில் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் அடுத்த 1 மாத காலத்திற்கு மட்டுமல்ல இனி வரக்கூடிய 2 மாதங்களுக்கு மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக சூரியனின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வரும். எந்த பணியை தொட்டாலும் நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி நடைபெறுங்க. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதுமனை புகுதல், இடம் வாங்குதல், அசையும் அசையா சொத்து வாங்குதல், காதுகுத்து, வளகாப்பு போன்ற பல்வேறு வகையான முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எந்த பணியை
செய்தாலும் அதை அலைச்சல் இல்லாமலும் சிரமம் இல்லாமலும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. நல்ல வரனை தேடி கண்டுபிடித்து நிச்சயம் செய்வதற்கான சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க சூரியன். நல்ல வரன் இந்த தருணத்தில் இல்லம் தேடி வருவதற்கான யோகமும் உண்டு. உடல் நலத்தில் இருந்து வந்த பெரிய அளவிலான தொந்தரவுகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. உடல்நலம் நன்கு இருந்தாலே பல்வேறு வகையான பிரச்சனைகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை வாரி வழங்குகிறாருங்க. இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்குங்க. மனதில் இருந்து வந்த வெறுப்பை நீக்கி அனைவரையும் அரவணைத்து தலைமை பொறுப்பேற்று நடத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் சூரியன் மிக வலுவாக கர்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய தொழில் துவங்குதல், புதிய தொழிலுக்கான முயற்சி அனைத்திலும் வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. பல மடங்கு பிரச்சனைகள் வந்தாலும் அவை நியாயமற்ற போட்டிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க சூரியன். கர்மஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் புதிய ஆர்டர்கள் நிறைவாக கிடைக்கும். முன்பணம் இல்லாமல் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்களில் நல்ல ஒரு சுமூகமான தீர்வானது இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான நிதி சார்ந்த பிரச்சனைகள் விலகும். அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த வேளையில் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட கலைத்துறையில் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய படைப்பு மிக சிறியதாக இருந்தாலும் அதற்கு மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் அமோகமான வரவேற்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. கடன் வாங்காமலே பல்வேறு வகையான புதிய திட்டங்களை செயல்படுத்தலாங்க. அரசியல் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மாணவர்களின் கல்வியில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் சூரியன் 6ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது சூரியன் கர்மஸ்தானத்தில் வலுப்படுத்துவது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எந்தவிதமான குறைவுமின்றி நிச்சயமாக கிடைக்கும். அரசாங்க உதவிகளும் எதிர்பார்த்தபடி சிறப்பாக வரும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் லாபத்திலும் குரு சுகத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கர்மத்தில் சூரியன் இருப்பதால் பெண்மணிகள் சுய தொழில் புரிவதற்கான வாய்ப்பும் பெண்மணிகள் வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் விலகி இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு.